வணக்கம். இது உங்கள் பிளாக் சி. ஐயோ! எங்க அண்ணனே பாவங்க. இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதுக்குள்ள அங்க 2 கொலை, இங்க 2 கொலை, அந்த பெண்ண வெட்டிட்டாங்க. அங்க டாஸ்மாக்ல ரூ. 10 கேட்குறாங்க. இப்படி நீங்க டெய்லி கம்ப்ளைண்ட்ஸா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு வாட்ஸ்அப்ல எல்லா இடத்துலயும் நம்மகிட்டயுமே நெறைய பேர் கேட்குறாங்க. எங்களுக்கும் தெரியும். அ அதாவது ஆட்சிக்கு வந்த உடனேயே இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியாதுன்னு. ஆனா நீங்க என்ன நம்புனீங்க? மைக்க கொண்டு வந்து நீட்டும்போது விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையிலும் தலையிடல, அறிக்கை விடல. ஏங்க ஒரு எதிர்வினை கூட ஆற்றல. நீங்க எத பேஸ் பண்ணி வந்து அவர் எல்லாமே செய்வாருன்னு நம்புறீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு சொன்னீங்களா? இன்னோரமா ஜோப்ல கைய விட்டு ரூ. 2500 அவரு குடுப்பாரு. அவர் சொந்த காசுலேருந்து குடுப்பாரு. இப்படிலாம் கண்மூடித்தனமா நீங்க நம்பதுக்கு காரணம், உங்களுடைய இன்ஸ்டா மோகம். அதுல வர எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து எமோஷனலா ரிசீவ் பண்ணிட்டு விஜய் வந்துட்டா எல்லாருமே சரியாயிடும். அதுவும் வேலாயுதம் படத்துலலாம் போயிட்டு எப்படி மக்களை சேவ் பண்ணுவார்ல, அது மாதிரி பண்ணிடுவாருன்னு கண்மூடித்தனமா நம்பினது மட்டும் இல்லாம, சட்டமன்றத்துல அவரோட எம்எல்ஏக்களே எப்படி வந்து பதவி பிரமாணம் பண்றாங்கன்னா, கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து ஒரு புனித பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க. அதாவது மோடி அவர்களை எப்படி வந்து விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணாங்களோ அது மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அவர் என்னமோ கடவுள் மாதிரியும் ரச்சிக்க வந்தவர் மாதிரியும் காப்பாற்ற வந்தவர் மாதிரியும் நீங்க காமிக்கிறீங்களே, அப்ப கடவுள் சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் டே 1ல இருந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அப்படிதானே நீங்க நம்பியிருந்தீங்க. அந்த நம்பிக்கையை தான் நாங்க உடைக்கிறதுக்காக இங்க பாருங்க இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் முன்னைய காட்டிலும் இப்ப அதிகமாகவே நடக்குது. ஏன் தெரியுமா? விஜய் அவர்கள் வந்துட்டாரு, நம்ம ஆட்சி அப்படின்னு துளிர் விட்டு போய் நிறைய விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருடைய ஃபோக்கஸும் விஜய் அவர்கள் மேலே இருக்கிறனால ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த மாதிரியான விஷயங்கள் குற்றங்கள் சமூகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ரெகுலராக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் விஜயால் அப்பெல்லாம் டே 1லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்துறதுக்காகவும் உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த எல்லா போஸ்ட்டுமே திரும்ப திரும்ப இன்ஸ்டாலெல்லாம் போடுறதுக்கு. ஏன்னா நீங்கள் யாரோட ஆடியன்ஸு? சோஷியல் மீடியா ஆடியன்ஸு. அதனால் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் திரும்ப திரும்ப இதெல்லாம் காமிச்சாதான் கொஞ்சமாவது நீங்கள் உணர்வீங்க, ரியாலிட்டிக்கு வருவீங்க, புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது லீடர்ஷிப் இஸ் நாட் அன் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ படித்து முடிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ன்ஷிப் எடுப்போம். ஒரு கம்பெனியில் போய் 6 மாதத்துக்கு வந்து ஸ்டைஃபண்டோட வேலை பார்க்குறது, இல்லை சம்பளமே வாங்காமல் வேலை பார்க்குறது. அதுலேருந்து கற்றுக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அப்படியே மேலே மேலே போகிறது. இப்போது இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற குவாலிட்டி வந்து இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் கிடையாது. அது டே 1ல இருந்தே நம்மளுக்குள்ளே இருந்து வரணும். எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், கவர்னன்ஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே வரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கும். அப்படி இருக்கும்போது வாங்க 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 இதான் சிஎம் சேர், உட்காருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் டே 1ல இருந்து நீங்க எப்படி சொசைட்டியை கண்ட்ரோலா வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதுலேயும் நீங்க பெருசா செய்ய போறீங்கன்னு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து வாங்க நீங்க வந்து பழகுங்க, ஒரு 5 வருஷம் இருங்க, பிடிச்சிருக்கா இன்னொரு 5 வருஷம் இருந்துட்டு போங்க, பிடிக்கலையா சரி பரவாயில்ல நடிக்க போங்கன்னு உங்ககிட்ட எங்களோட தமிழ்நாட்டை கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா கொடுத்தா 5 வருஷத்துலேருந்து 50 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் விட்டுருவீங்க. அதனால தான் நாங்கள் டே 1லேருந்து கேட்க வேண்டியிருக்கு. யூஸ்வலாகவே ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்ல சொல்லுவாங்க. அதாவது முதல் வருடம் அப்படிங்கிறது மிக கடினமான வருடமா இருக்கும். அதற்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் விட்டுட்டு போன அந்த பாதியிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கணும். அப்புறம் இவங்களுடைய அஜெண்டா இவங்களுடைய ஸ்கீம்ஸுக்கு ஏத்தாப்புல அது எல்லாத்தையுமே வடிவமைச்சு அதை கொண்டு வரதுக்கு லேட் ஆகும், புரிஞ்சுக்கிறதுக்குமே லேட் ஆகும். அப்படிங்கிறனால தான் அந்த 1 இயர் பீரியட் வந்து ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த முறை 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் வந்தப்போ எல்லாருமே பாராட்டின விஷயம் அப்படின்னா முதல் 100 நாட்களுக்குள்ள இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அரசு வந்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டு செஞ்சாங்க. அப்பெல்லாம் நடுநிலைன்ட்டு இருந்தவங்கெல்லாம் பாராட்டினது என்ன அப்படின்னா இந்த ஹனிமூன் பீரியட் கூட சொல்லுவாங்க, அப்படி கூட இல்லை ஸ்டாலினுடைய அரசு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் டே 1 அதாவது மே 7th அவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் போட்ட திட்டங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே மே 7ஆம் தேதி அதாவது முதல் நாளே அவர் வந்து போட்ட முதல் 3 கையெழுத்துகளில் ஒன்று வந்து இந்த விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி ஒன்று.
அதாவது இந்த பேருந்து, பெண்களுக்கான பேருந்து. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஐயா எடப்பாடியார் கிட்ட தொடர்ந்து வலியுறுத்தின ஒரு விஷயம், கோவிடுக்கான அந்த ஃபண்ட் வந்து இன்னும் அதிகரிச்சு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படிலாம் வந்து கேட்டுட்டே இருந்தாரு. அதை அவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோவிட் ஃபண்டையும் அவர் ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், அதுதான் மின்சாரம் நினைக்கிறேன், அந்த 100 யூனிட் கொடுக்கறது நினைக்கிறேன். அதே மாதிரிதான் வந்து விஜய் அவர்களும் வந்து 3 விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனா 500 யூனிட் நீங்க பயன்படுத்தினால் அதுல 200 யூனிட் வந்து இலவசம். அது எத்தனை மாசத்துக்கு? 2 மாச சைக்கிளுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்லிட்டு வந்தது வேறதான். சரி பரவாயில்ல, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் 10 நாட்கள்ல செய்தது என்ன, முதல் 10 நாட்களில் விஜய் அவர்கள் செய்தது என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்க போட்டு பார்த்தாலே இவர் ஹேண்டில் பண்ணது எல்லாமே வந்து வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கும். இவர் ஹேண்டில் பண்ணது எல்லாமே ஒரு எமோஷ்னல் இல்லை சிம்பாலிக் ஸ்கீம்ஸாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவர் எப்படி ஆட்சி அமைச்சாரு? ஒரு பொலிட்டிக்கல் வார் இல்லை ப்ரொபகண்டா வார். அது என்னன்னா சோஷியல் மீடியா முழுக்க அவர் வந்துட்டு ஒரு ஒரு எமோஷ்னலாக ஒரு இதை கிரியேட் பண்ணி தான் வந்து ஜெயிச்சார். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய திட்டங்கள் எல்லாம் எமோஷ்னல் தூண்டி விடுற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மதுக்கடையை வந்து நான் மூடுறேன், பெண்களுக்காக நான் வந்து பாருங்க அந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாருல, அது வந்து ஜஸ்ட் பெயிண்ட் அடிச்சது தான். பெயிண்ட்னா லிட்ரலா பெயிண்ட் தான். அதாவது ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சியில் இருக்கும்போது இதே பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு படை வைத்திருந்தாரு. அதுக்காக வந்து 80 வாகனம் கிட்ட அந்த அதிகாரிகளுக்கு வந்து வாங்கி வழங்கப்பட்டது. அந்த வாகனம் நம்பர் பிளேட் முதற்கண்டு இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர் ஒன்றும் புதுசா வந்துட்டு, சரி அது கவர்மெண்ட் சொத்து தான், அதை வந்து நீங்க புதுசா வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க அதே வாகனம் அதே அதிகாரிகள் அப்போ பேரை மட்டும்தான் மாற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஃபோன் ஆப்பெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் பெண்கள் வந்து இந்த ஆப்பெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா உடனே கால் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க இல்லையா? அதை தான் நீங்கள் அப்போ பேரை தானே ஸ்டிக்கர் தானே மாற்றி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் அது எதுவுமே செய்யலை. பட் ஸ்டில் அது வந்து ஒரு எமோஷனல் வார் இல்லை வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார், ப்ரொபகண்டா வார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன், அது வந்து இந்த 717 டாஸ்மார்க் கடைகளை வந்து விஜய் அவர்கள் மூடுவதற்கு உத்தரவிட்டுட்டார் அப்படின்னு. அது ஒன்றும் புதுசாக இவர் இன்வென்ட் பண்ணி ஆஹா நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து செஞ்சது அல்ல. அது ஏற்கனவே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம்தான். அதாவது மிக முக்கியமாக பள்ளிகள், அதுக்கப்புறம் வந்து வழிபாட்டு தலங்கள், அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து பேருந்து நிலையங்களுக்கு 50 மீட்டர் தொலைவில் சுற்றுப்புறத்தில் வந்து இந்த மாதிரியான டாஸ்மார்க் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நீங்கள் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 500 மீட்டருக்கு உள்ள இருக்கிற டாஸ்மார்க்கை அகற்ற வேண்டும்னா அதை தாண்டி அவங்க வேற எங்கேயாவது போய் வச்சுக்கலாமே தவிர, அந்த டாஸ்மார்க் நம்பர் ஆஃப் டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் இருந்துச்சுல அந்த கவுண்ட் குறைய போறது இல்லை. அவன் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல தான் ஓப்பன் பண்ண போறான். அது ஒரு விஷயத்துல என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் கிட்ட இருக்கிறது, கோவில் கிட்ட இருக்கிறது, மசூதி கிட்ட இருக்கிறது, இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறதுங்க அவங்க குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா வெளியூர் போகிறவங்களுக்கு பிரச்சனை, பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வேணால் அவாய்ட் பண்ணிடலாம். பட் 500 மீட்டர் தான், 500 மீட்டரை தாண்டி அவங்க எங்கே வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அரசு என்ன வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களே வந்து வாலண்டியராக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் டாஸ்மார்க்கை வந்து மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டாஸ்மார்க்கை மூடுறது அப்படிங்கிறதே ஒரு வந்து நடக்காத இல்லை தேவையில்லாத ஒரு ஆணின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாடுகளிலுமே டாஸ்மார்க் போன்ற அரசே நடத்தக்கூடிய மதுபான கடைகள்லாம் இருக்கு. அண்ட் அந்த மதுக்கு நம்ம பழக்கம் ஆகிட்டோம் அப்படின்னா அதை மூடுறதுனால கள்ளச்சாராயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உள்ள வரும். அப்போ நம்ம ஒரு மனுஷனை, தனிப்பட்ட மனிதனை ஒரு பண்பான மனிதனா மாத்தினா, குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கக்கூடாது, குடிச்சிட்டு நம்ம கிட்ட யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணக்கூடாது, வீட்டுக்கு வாங்கிட்டு போனோமா குடிச்சோமா அப்படின்னு இருக்கணும். அப்படிங்கிறத ஒரு வளர்ச்சி வருமே தவிர டாஸ்மார்க்கை மூடுவது ஒன்றும் பெரிய புத்திசாலியான ஒரு முடிவு கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. இருந்தாலும் அந்த வாக்குறுதியை ஸ்டாலின் அரசு சொன்னதில்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 500 டாஸ்மார்க்ல மூடி இருக்காங்க. மேபி நம்பர் தப்பா இருந்தா கூட சொல்லுங்க. ஆனா இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவங்க மூடி இருக்காங்க மீன்ஸ், அதாவது அதுக்கு ஒவ்வொரு பீரியடுக்கும் இந்த லைசன்ஸை ரெனியூ பண்ணுவாங்கல்ல, அந்த ரெனியூ கொடுக்கல, அவங்க அந்த கடையை மூடிட்டாங்க சுத்தமாக கம்ப்ளீட்டடா. இது வந்து அப்படி இல்லை.
இது வந்து அந்த இடத்துல மூடியிருக்காங்க, அதை வேற இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் டாஸ்மாக்ஸ் இன் தமிழ்நாடு வந்து குறைய போகிறது இல்லை. அதை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு நல்ல விஷயம், குழந்தைங்க இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். பெருசாக அவர் வந்து என்னமோ யோசிச்சு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்து இல்லை அதிரடியாக வந்து டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு மூடின மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து குடிக்கணும், அதுவுமே வந்து அப்போவே வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அதை அவர் கொண்டு வந்திருக்காரு. மேபி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா சந்தோஷம், அதை நம்ம குறை சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அவ்வளோதான். டாஸ்மார்க்கை சுத்தமாக மூடுவாரா, க்ளோஸ் பண்ணுவாரா, இல்லை குறைப்பாரா? அதாவது குறைப்பாருங்கிற ஸ்டாலின் அரசு செய்தது போல் மூடி க்ளோஸ் பண்ணுறது. இப்போ 4000 சில்லறை இருக்குது, அதை வந்து ஒரு 2000 குறைக்கிறது, இல்லை 6000 கொண்டு வருது. இதெல்லாம் விஜய் அவர்கள் தைரியம் இருந்தால் செய்வாரான்னு கேட்டு பாருங்க. இன்ஸ்டாவில் வீடியோ வந்தோடனே அப்படியே கூஸ் பம்பை ஏற்ற வேண்டியது, அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டோன்னே அப்படியே. இதனால தான் நான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் அவருக்கு எங்கே இருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அதனால தான் சட்டமன்றத்தில் பேசாமல் ஐயா எக்ஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் பேசிகிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு அரக்கு இருக்குது. அந்த அரக்கிற்கு என்னன்னா மைக்கெல்லாம் மாட்டிட்டு நம்ம வீடியோ பேசுகிற மாதிரி வந்துட்டு ஒரு பொதுஜனம் மாதிரி ஒரு ஆக்டிங்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல உறுப்பினராக இருக்காங்க போல். இவர் கூட வந்து விஜய் அவர்கள் கூட எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க, உறுப்பினராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக அவங்களோட இன்ஸ்டா பேஜில் இது வரைக்கும் அவங்க வந்து இந்த ப்ரொபகண்டா செட் பண்ணாங்க இல்லையா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக, அதில் ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு காசு வேண்டாம், கேஸு வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் நல்லாட்சி செஞ்சாலே போதுயா, நீங்கள் நல்லா இருந்தாலே போதுயா. உங்கள் ஐயா நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா எதுக்கு வரணும் ஆட்சிக்கு, அரசியலுக்கெல்லாம்? அப்படியே வீட்டில் படம் நடிச்சோமா, அப்படியே படுத்து தூங்கினோமான்னு இருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆட்சி பண்ணுற வரேன்ட்டு நல்லாட்சி என்ன நல்லாட்சி, படுத்து தூங்குறது நல்லாட்சியா? ஓ இப்படி சொல்ல வரீங்க. அதாவது கொலை குற்றங்கள் மற்ற குற்றங்கள்லாம் நடக்காமல் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுயா, அதுதான் நல்லாட்சி அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களா? அப்படின்னா எதுக்கு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, நான் நல்லாட்சி கொடுப்பேன், கொலைகள் குற்றங்கள் எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. வந்திருப்பாரா? வந்திருக்க முடியாதுல்ல. அப்போ சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அப்போ செய்யணும்ல. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கான நலத்திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி அதன் மூலமாக பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் உயர்த்துவதும் நல்லாட்சியில் தான் அடங்கும். வெறுமான ஒரு அமைதியான சொர்க்க பூமியாக மட்டும் இருந்துட்டா புவாக் என்ன பண்ணுவீங்க? புவாக் கஷ்டம் தானே. இதை நான் நக்கலாக சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், என்ன இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் பயன்படுத்துகிறேன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ ரொம்ப நெருங்கின உறவு இறந்துட்டாங்க அப்படின்னா பெரியம்மாவும் அத்தையும் என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளாஸ் காப்பி தண்ணியாவது குடிமா, அழுகிறதுக்காவது தெம்பு வேணும்லம்பாங்க. எமோஷ்னலி ஒரு உயிரே போயிருக்கு, ஆனாலும் வயிற்றில் ஏதாவது போட்டாதான் அழுக கூட முடியும். அப்படின்னா நம்ம வயிற்றில் ஏதாவது போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் வேணும். சரி, உடனே நீங்கள் கேட்கலாம் சீமான் மாதிரி, அப்போ இவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சும் அரசாங்கம் கொடுக்குற காசை தான் நம்பி இருக்கீங்களா அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், வளர்ந்த நாடான அமெரிக்காவில் நேற்று சொன்ன மாதிரி கடன்கள் எப்படி அதிகமாக அங்கே இருக்குதோ அதே மாதிரி தான் நலத்திட்டங்களும் இருக்குது. பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்குது, அது ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவிடாக இருக்கட்டும், இல்லைன்னா சைல்டு கேராக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க செய்கிறாங்க. அப்படின்னா இன்க்ளூடிங் வெளிநாட்டிலேருந்து நம்மளை மாதிரி H1B வீசாவில் ஒர்க்கிங் வீசாவில் வந்தவங்களுக்கும் அந்த அரசு செய்யுது. நீங்கள் ஒர்க்கிங் வீசாவில் தான் வந்தீங்க, அப்போ நீங்கள் ஒயிட் கலர் ஜாப் தானே பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் கை நிறைய சம்பாதிப்பீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பப்ளிக் ஸ்கூலில் அட்மிஷன் அப்படின்லாம் கேட்காது. எல்லா நலத்திட்டங்களையும் இந்த மக்களுக்காக அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா நலத்திட்டங்கிறது கை நிறைய சம்பாரிச்சா கூட ஒவ்வொரு இது விதத்தில் அவங்களுக்கு தேவை இருக்கும். அதனால தான் அரசாங்கம் அவங்களுடைய வருமானம் என்ன எல்லாமே பார்த்து அந்த நலத்திட்டத்தோடைய எலிஜிபிலிட்டியை அவங்க வந்து மாற்றி அமைச்சு வைக்கிறாங்க. அது போக நம்மளே இப்போ தான் முதல் தர பட்டதாரி இல்லைன்னா 2ஆம் தர பட்டதாரிகளாக இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு 50 வருஷம் எடுத்திருந்திருக்கும், இல்லை 45 வருஷம் எடுத்திருந்திருக்கும். நம்ம வந்து மெல்ல 1ஆம் கிளாஸ் போய் 10ஆம் கிளாஸ் போய் 12ஆம் கிளாஸ் போய் படித்து வேலை வாங்கி வேலை தேடி, அதுலேயும் வந்து ஒருத்த வந்து சொல்லியிருப்பான், நீ கெமிஸ்ட்ரி படி, இப்போ கெமிஸ்ட்ரி படித்தாதான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது, அதில் வேலை கிடைக்குன்னு இருப்பான். நம்ம வந்து 4 வருஷம் கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு வந்து வெளியில் பார்க்கும்போது கெமிஸ்ட்ரிக்கு வேலையே இருக்காது. அப்போது கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்து வளர்ந்து நிற்பாங்க. அப்போ அதில் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மெக்கானிக்கலோ படித்தவனுக்கு வந்து ஒரு லக்கு கிடச்சா அவன் கொஞ்சம் நம்மளை இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்களோட பெட்டராக போயிருப்பான். இப்போ முதல்தார பட்டதாரிகளுக்கு என்ன படிக்கணும், எது சரி எது தப்பு அப்படின்னு உருண்டு பரண்டு வந்து அவன் சம்பாதிக்கும் போது அவன் நீங்க சொல்ற மாதிரி
பக்கத்து போய் தான் இருப்பா. ஓகேவா? சீமான் மாதிரியான ஒரு சிலர்கள் எல்லாருக்கும் வாயா இருந்து காசு சம்பாதிக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு க்ளூக்ல இந்த சினிமா துறையோ, இல்ல வேற ஏதாவது துறையோ, இல்ல ஐடி துறையிலயோ கொஞ்சம் பெட்டரா போயிருந்திருக்கலாம். அப்போ அந்த வருமானம் பக்கத்து போய் தான் இருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம படிக்க ஆரம்பிச்சது இப்ப ரீசெண்டா தானே. அதுக்கப்புறம் தான் ரிசர்வேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் கலைஞர் போன்றவர்கள்லாம் வந்துட்டு படிப்புக்காகவே நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் கொண்டு வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொஞ்சம் சர்டன் பீரியட்ஸ் வந்து அவங்களால வந்து நடத்தாம தடுத்து வைக்க முடிஞ்சிச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, பக்கத்து போய் தான் இருப்போம். பட் மற்ற மாநிலங்களை விட நம்ம கம்பேரட்லி பெட்டரா இருக்கிறதுக்கு நம்மளோட ரிசர்வேஷன் அந்த 69% அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கு. அதை தாண்டி கலைஞர் ஐயா வந்து கல்விக்காகவும் அப்புறம் வேலை வாய்ப்புக்காகவும் செய்த செயல் திட்டங்களும் வேற இருக்கு. நம்மளுக்கு வந்து நலத்திட்டங்கள்லாம் தேவைப்படுற நிலைமையில தான் இன்னுமே நம்ம சமூகம் இருக்கு. அது நம்ம சமூகம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு ஏற்றப்ப ஒரு தேவைகள் இருக்கும். அதை அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொன்னேன்ல, சோஷியல் மீடியாவில் விஜய் அவர்கள் வந்து ஒரு எமோஷனல் வார், சைக்காலஜிக்கல் வார், ஒரு ப்ரொபகண்டா வாரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டாரு. இப்பவும் வந்ததுக்கு அப்புறமும் அவரோட ஆடியன்ஸ் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறனால அந்த மாதிரியான திட்டங்களை முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து சிங்கப்பெண் திட்டம், அதுக்கப்புறம் வந்து டாஸ்மார்க்கை மூடுறேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாரு. பட் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னேன் இல்லையா, அப்பாவே இறந்து கிடந்தாலும் வயிற்றுக்கு நம்ம ஏதாவது போட்டாதான் கத்தி அழக்கூட முடியும். அப்படிங்கிறப்போ அந்த வெல்ஃபேர், அந்த வயிற்றுக்கு போடுறது விஷயம்தான் வந்து இந்த திட்டங்கள், இந்த உரிமை தொகை எல்லாமே. அதை கட் பண்ணா எப்படி யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கடுப்பா கூட இருக்கும். சிங்கப்பெண் திட்டம், அதாவது பெண்களுக்கு ஆபத்து, ஒன்னு அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போய் நடந்துச்சுல, அது மாதிரி ஒன்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நல்ல ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரையாரிட்டி அப்படின்னு வரும்போது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இல்லை ரெண்டையுமே சைமல்டேனியஸாக செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் விஜய் அவர்கள் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக செய்யாமல் இதுக்கு எமோஷனலாக வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களை எமோஷ்னலாக வந்து லாக் பண்ணி வச்சுக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்போ மாறுவீங்க தெரியுமா? நீங்கள் மாறுவீங்க. நான் ஒரு உதாரணம் சொன்னல, அது மாதிரி. அதாவது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்லலாம் வந்து டெலகிராமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கானுங்க பசங்க. ஐயோ எங்கள் அம்மா நான் ஓட்டு போட சொன்னேன், ஆனால் இந்த 1000 ரூபாய் வரலைன்னா எனக்கு சாப்பாட்டில் வந்து வெஸ்த வச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே. பிகாஸ் தட் இஸ் ரெக்வயர்ட். நீங்கள் நினச்சிட்டீங்க இதை கொடுத்துட்டா லாக் ஆகிடுவாங்கன்னு. அவங்க லாக் ஆயிருந்திருப்பாங்க. 1000 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சுல ஸ்டாலின் ஐயா கொடுத்துட்டு இருக்கும்போது. அப்போ வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டே ஃபோன் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்த அத்தனையோ நபர்களுடைய கைகளிலும் விஜயை பற்றின பிரபகண்டாவாக போகுவதற்கு ஆதவ அர்ஜுனா வந்து பணம் கொடுத்து எல்லாமே அல்காரிதம் புஷ் பண்ணி கொண்டு வரும்போது 1000 ரூபாவும் 2000 ரூபாவோ கைக்கு வரும்போது அவங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அது வந்துட்டு இருக்கனால அது இல்லைன்னா என்ன ஆகும்னு அவங்க யோசிக்காத சமயத்துல அவங்களுக்கு என்ன விஷயம் பெருசா இருந்துச்சுன்னா, டாஸ்மார்க்கு பாதுகாப்பு இல்லை, அங்க வெட்டுறாங்க, இது செய்யறாங்க, அதை தடுத்தே நிறுத்தணும், ஆமா கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்ட குத்திட்டாங்க. இப்போ காசு வரலன்னு தான் அவங்களுக்கு அதோடைய புரிதல் ஏற்படுது. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன், ஓட்டு போடாதவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு எது முக்கியம், அப்படி எது முதல்ல முக்கியம் அப்படின்னு. அதனால அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ சமூகத்துல நடக்கிற குற்றங்களை அதிகாரிகள் வச்சும் காவல்துறையை வச்சும் கண்காணிக்கிறது அது எமோஷனல். ஆனா சமூகத்துல குற்றமே நடக்காம இருக்கிறதுக்கு நான் முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் இந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது, அதன் மூலமாக அவங்க குழந்தைங்கள நல்ல படிப்பை கொடுக்கறது, நல்ல டியூஷன் சென்டரில் போய் போடுறது, அவங்க படிக்கிறது, அவங்க என்கேஜாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மதுக்கடையை தேடி போக மாட்டாங்க, இல்லை அடிக்ஷனுக்கு ஆக மாட்டாங்க, எப்பவும் சோஷியல் ட்ரிங்காக இருப்பாங்க. படித்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 9 to 5 அது வந்து என்கேஜாக இருக்கும்போது இந்த மாதிரியான கண்ட்ராவிகள்லாம் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து ஒரு மிருகங்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு வளர்ச்சி அடைவாங்க. அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாக தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சமூகத்தில் இன்னமே நடக்காமல் தடுக்க முடியுமே தவிர காவலாளி போட்டு இல்லை. காவலாளி போட்டே நம்ம எந்த விஷயத்தையும் காத்திட முடியாது. அதனால என்னைக்குமே எமோஷ்னலும் இந்த சைக்காலஜிக்கல் வாரும் விஜய் செஞ்சிட்டு இருக்கிற இந்த நலத்திட்டம்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிற திட்டங்களும் ஆக்சுவலாக சமூகத்திற்கு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்துடாது. இதுதான் சமூகத்தில் படிக்கிறதுலேயும் முன்னேற்றத்தை கொண்டு வரும், சமூகத்தில் இந்த மாதிரி நம்ம மிருகமாக இல்லாமல் மனிதர்களாக வாழ்கிறதுக்கான ப்ரொக்ரெசிவும் கொண்டு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.